ஏதோ ஒரு துரதிருஷ்டம் நம்மளை போட்டு ஆட்டி படைக்குதுண்ணே. ஒரு பக்கம் ஒருத்தன் என்னடானா படுத்து படுக்கையா கிடக்கான், இன்னொரு பக்கம் ஒருத்தன் நிச்சயதார்த்தத்தன்னைக்கு சொல்லிக்காம கொள்ளாம எங்கேயோ. பொம்பளை புள்ள காரியம் தான் கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆம்பளை பைய காரியம் ஆரம்பிக்கும் போதே பிரச்சனையா இருக்கு. அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம் அண்ணே. ஒருவேளை புஷ்பா சொன்ன மாதிரி அந்த மலர் பொண்ணு என்னது பண்ணீங்க? அண்ணன் அந்த மாதிரி பண்றாளா? அத்தான் அனசமா அண்ணன் மேல சந்தேகப்படுறா? நீங்களும் இந்த மாதிரி நினைக்கலாமா? அப்படி இல்லமா மகேஷ், சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் நம்ம நினைக்க தோடுது. சித்தப்பா, கோபின் இப்படிப்பட்டவர் கிடையாது. மலர் மேடமும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்ல. அதுவும் இல்லாம இன்னைக்கு அவங்க நிச்சயதார்த்தம் வேற. இந்நேரம் அங்க நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருக்கும். கோபி என்ன அப்படி எல்லாம் நினைக்க கூடாது பெரியப்பா. இந்த பாருங்கம்மா, உங்க அண்ணன் மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதை விட அதிகமா எனக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு சூழ்நிலையை பாருங்க. நிச்சயத்துக்கு எல்லாரும் அங்க சேர்ந்திருக்காங்க. திடுதுப்புன்னு இவனை காணும். எங்க போனான்னு தெரியாது. போன வேற வச்சுட்டு போயிருக்கான். இன்னைக்கு புஷ்பா என்கிட்ட போன்ல பேசின மாதிரி வாழ்க்கையில என்னைக்கும் பேசினது இல்ல. அத்தை கோவத்துல பேசுறாங்க பெரியப்பா. அதுல நியாயம் இருக்கு இல்லையாம்மா? அத்தனை பேர் மத்தியில எவ்வளவு அவமானப்பட்டிருப்பா. அவன் மனசு எவ்வளவு துடிச்சு போயிருக்கும். அதுக்கு என் புள்ள காரணமாயிட்டான்னு நினைக்கும் போது எனக்கு வேதனை தாங்க முடியல. சரி மயிலு, இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருந்தா சரியா வராது. நம்ம ஒரு நாள் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஆமாப்பா, நானும் வரேன். அப்பதான் உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சா இல்லைங்கிற டவுட் கிளியர் ஆகும். எகிட்டா வாடி போலாம். இல்ல, நாங்க வரல. எனக்கு அவங்க முகத்தை பார்க்கவே பிடிக்கல. அவ வேண்டாம், நான் வரேன். அவனை எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்த? நல்லவன் நம்புனே. அவனை எப்படி எல்லாம் பேசினான். அது அப்புறம் நீ மாதிரி மூச்சியை வச்சுட்டு எல்லார்கிட்டையும் மரியாதையா பெரிய மரத்த மாதிரி பேசினானே. இப்பதானே புரியுது எல்லாம் நடிப்புண்டு. வேஷம் போட்டிருக்காங்க. அவன் நல்ல வேஷம் போட்டு நம்மளை ஏமாத்திருக்கான். ஏ புஷ்பா, யார சொல்ற? நம்ம கோபி அதானே? எவன் நம்ம கோபி? இன்னொரு தடவை அந்த மாதிரி சொல்லாதீங்க. சபையில வச்சு சிங்காரிச்சு மூக்கறுகிற மாதிரி என் பொண்ணை அசிங்கப்படுத்திட்டானுங்க. இப்ப மட்டும் அவன் என் முன்னால வந்து நின்னா அவனை கொன்னே போட்டுருவேன். என் பொண்ணு எப்படி பிரிய வச்சிருந்தா அவன் மேல. அவனோட அந்தஸ்தையும் மீறி அவன் அத்தான்னு பைத்தியமா கிடந்தாளுங்க. அந்த பாசத்தை மதிக்க தெரிஞ்சது அவனுக்கு. இந்த லூசு தான் அவனை அத்தான் சொல்லி தெரிஞ்சா. ஆனா அவன் சுத்த வேஸ்ட். நான் ஒரு முட்டாசு இருக்கீங்க. நீங்க அவனை பத்தி சொல்றப்பல நான் நம்பல. உங்களை தான் திட்டிருக்கேன். இப்ப புரியுதுங்க. அவனுக்கு 2 பேரும் என் மகளுக்கு ஏமாதான் வந்திருக்காங்க. அந்த பாண்டி பையன் என்னன்னா மகாவை கடத்திட்டு போய் படாத பாடுபடுத்தினான். ஆனா இந்த கோபி பையன் இப்படி ஒரே அடியே விட சாச்சிட்டானுங்க. நீங்க கோபத்துல பேசுறீங்க. நிச்சயமா கோபி மச்சான் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிற மாட்டாரு. அவர் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கிருவோம். அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவர் வந்தா தானே என்ன நடந்ததுன்னு உண்மை புரியும். இத பாருங்க, என் தம்பி சொல்றதா கரெக்ட். கோபி வந்தோடனே என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப என்னாச்சு? நிச்சயதார்த்தம் தானே நின்னு போச்சு. கோபி வந்த உடனே ஸ்ட்ரைட்டா கல்யாணத்தையே பண்ணிட வேண்டியது தானே. என்னது கல்யாணமா? இனிமே அந்த கோபியை கதறி காலில் விழுந்தாலும் அவனுக்கு பொண்ணு நான் தரவே மாட்டேன். அவன் இந்த தேச பக்கம் கூட வரக்கூடாது. பாருடி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அவனை தான் கட்டிக்குவே நீ சொன்ன. கையை கால உடைச்சு நகர முடியாதபடி பண்ணிடுவாமா. ஏ புஷ்பா, நீ எதுக்கடி வீணா கத்தி உடம்பு கெடுத்துக்கிற? கோவப்படாத, அமைதியாரு. மகா, உங்க அம்மாவுக்கு புத்தி சொல்லு. சம்பந்தம் வாடா. வாட் டாடி? டே மௌன, நாம நினைச்ச மாதிரியே நடந்து போச்சுடா. நாம வச்சு செய்வன பழிச்சு போச்சு. ஆமா டாடி. டே, இது மட்டும் நம்ம மகாவுக்கு தெரியாம பாத்துக்கணும்டா. இது அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, பயங்கர கோவக்காரி. எதை வேணாலும் பண்ணி விடுவான். டே, அவன் நம்ம பொண்ணு, நமக்கு முக்கியம்டா. கரெக்ட் டாடி. ஆமா, அந்த கோபி மச்சான் என்ன இருப்பேன்? டே, அவன் என்னமோ ஆயிட்டு போறான்டா. ஆனா நாம வச்சு செய்வன இருக்க கரெக்டா பழிச்சு போச்சுடா. ஒருத்தன் படுத்த படுக்கை ஆயிட்டான், ஒருத்தன் என்ன ஆனான்னு தெரியலையே. ஆமா டாடி. ஆமா, நான் கூட ஃபர்ஸ்ட் இதை நம்பவே இல்ல. அந்த மலையாள மந்திரவாதி கரெக்டா சூனியம் வச்சு நிச்சயத்தை நிப்பாட்டிட்டான் டாடி. அந்த கோவி மச்சான் எங்க போனான்னு தெரியல. ஆமாடா, அந்த சூனியமும் கரெக்டா பழிச்சிச்சு டாடி. ஹைலைட் என்ன தெரியுமா? யாருகிட்ட இருந்து மகாவை பிரிக்கணும்னு நம்ம நினைச்சோமோ அவ கையினாலேயே 2 பேருடைய காலடி மண் எடுத்து, சட்ட நூல் எடுத்து, தலை முடி எடுத்து, அதை மலையாள மந்திரவாதி மூலியமா செய்வன வச்சுட்டோம்.
புது சட்டையை வச்சு பூஜை பண்ணி சுடுகாட்டு சாம்பல் எடுத்து அதை விபூதின்னு சொல்லி அதை மகா கையிலேயே கொடுத்து அதை கோபியை போட வச்சு மந்திரவாதி மூலியமாவே நெத்தில விபூதி பூசணுமே எவ்வளவு சாமர்த்தியமா பண்ணிருக்க தெரியுமா? கிரேட் டாடி. அந்த கோபி இனிமே என் மகாவோட வாழ்க்கையில வரவே முடியாதுடா. சாப்டர் க்ளோஸ்ரா. வாடா 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 வாடா. மகாவை நோட் பண்ணு சொன்ன, இப்ப அவ நம்மள நோட் பண்ணிட்டாளே. மகா கோபப்படாத கோபப்படாத சொன்ன கேளு. நான் உனக்காக தான் பண்ணேன், உன் வாழ்க்கைக்காக தான் பண்ணேன். சொன்ன கேளு, கோபப்படாத ஆத்திரப்படாத. ஏ மகா 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 என்னாச்சு என்னாச்சு ஏன் இப்படி நடந்துக்கற? ஏன் மகா கதவை போட்டுற? மகா என்னாச்சு உனக்கு? ஏய் சொல்லுடி. ஏன் கதவை திறந்தீங்க? வெட்டிடுவேன். ஏன்டி அவர் உள்ள வச்சு போட்ற? பாத்தியம்மா புருஷனை கோபியத்தனுக்கும் பாண்டியத்தனுக்கும் உன் பையனை புருஷன் செஞ்சதா சேவன் வச்சிருக்காங்க. அதனாலதான் பிள்ளை நடந்திருக்கு. அவர் நல்லவர். இல்லைன்னா அப்படி பண்ணிருக்கவே மாட்டாரு. சொல்றேன் எங்கடா அவரு? மகா நிறுத்துமா. ஐயோ மகா என்ன பண்ற? சொல்ல கேளு. வேணாம் விடு. ஐயோ சொல்ல. ஏய் உங்க வேலைய பாருங்க எல்லாரும். சொல்லு. இவ சொன்னா கேட்கவே மாட்டேறா மகா. சொல்லுடா. எங்க இருக்காரு? கோபியத் எங்கடா இருக்காரு? சொல்லுங்கறல. சத்தியமா கோயில் மச்சான் எங்க இருக்காருன்னு தெரியாதுல்ல. யாரா அவருக்கு சூனியம் வச்சது? சொல்லு. நாங்க சூனியம் வச்சா. எங்க யார் சூனியம் வச்சது? சொல்லு. அந்த மலையாள மந்திரவாதி வச்சு தான் சூனியம் வச்சா. எங்கடா அவன்? சொல்லு. எங்க அவன்? அவன் இப்ப காரக்குடியில இருக்கான். வாடா வா. அவன் எங்க இருக்கா? வா போலாம். வாடா. என் கூட வந்து வீரத்தை காட்டு வா. என்ன தடுப்பீங்க? அப்புறம் நான் செத்துருவேன். வா. அம்மா நில்றி. அம்மா. இந்த வீடு தான்ப்பா. வணக்கங்க. வாங்க சுக்கு, வாங்க மயிலு. வணக்கம். வாங்க வாங்க, ரொம்ப நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. அப்படியா? என்ன விஷயம்? என் மக மலருக்கு இன்னைக்கு நிச்சயமா இருக்குல்ல? ஓ நிச்சயமாயிருச்சா? நிச்சயமாயிருச்சு. ரொம்ப சந்தோஷங்க. சந்தோஷம்னு சொன்னா பத்தாது, பிள்ளைகளை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. பெரியவங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க வாங்க வாங்க. மலரு, மலரு, இவர்தான் மாப்பிள்ளை பையன். வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆமா, பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. வணக்கம்மா. நீங்களும் வாங்கிக்கோங்க மாப்பிள்ளை. நல்லா இருக்குமா. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இவர் பேர் சொக்கலிங்கம், இவர் பேர் மயில் வாகனம். இந்த ஊர்லயே பிரபலமான நாதஸ்வர வித்வான்கள் 2 பேரும். இவருடைய பையன் வந்து நம்ம மலருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பேர் கோபி. டெய்லர் கடை வச்சிருக்காரு. ஏதாவது உதவினா மலர்கிட்ட தான் வருவாரு. அவ்வளவு வேண்டிய பையன், ரொம்ப பொறுப்பான ஆளு. பொம்பளை பிள்ளைங்க மேல ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கவர். வாங்க நம்ம போய் உட்காரலாம். வாங்க ராகினி, ஒரு நிமிஷம் உள்ளவா. உங்க அண்ணன் என்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா? என்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவருக்கு கண்ணா பின்னான்னு ஒரு லெட்டர் எழுதி இருக்கிறாரு. உங்க அண்ணன் நான் எவ்வளவு நல்ல விதமா நினைச்சிருந்தேன். இவ்வளவு கேவலமா சீப்பா நடந்துக்கிட்டாரு. இல்லங்க, நிச்சயம் எங்க கோபியன் அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டாரு. பேசாதீங்க. அவர் நல்லவருன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் அந்த மாதிரி நடந்துக்கல. மேடம், அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. ஏய் நிறுத்து. உங்க அண்ணன் மாதிரி ஒரு கேவலமான பிறவிய நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல.
ஏதாவது காரியம்னா எங்க அக்கா கிட்ட வந்து மேடம் மேடம்னு குழைவாரு. வெக்கமே இல்லாம வாசல்ல வந்து நிப்பான். ஆனா தேடி போனா மட்டும் அவமானப்படுத்துவான். அவன் ஒரு சுயநல பிசாசு. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. நான் எந்த கோவில்ல வேணாலும் வந்து சத்தியம் செய்யறேன். எங்க அண்ணன் அந்த மாதிரி பட்டவர் கிடையாது. நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். ஆனா உங்க அண்ணன் ஒவ்வொரு முறையும் நடந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. இப்ப அவர் வந்து லெட்டர் விஷயத்தை என்கிட்ட சொல்லும் போது அது உறுதியாயிடுச்சு. உங்க அண்ணனோட நோக்கம்னா அவர் அத்தை பொண்ணை கட்டி நிம்மதியா இருப்பாரு, என்னோட வாழ்க்கை கெட்டு போனோம், அப்படிதானே? அது உண்மையா இருக்காது. வாய மூடு. பெரிய உலகத்திலே இல்லாத அண்ணன் அவெல்லாம் ஒரு ஆளுன்னு வக்காலத்தை வாங்குறீங்களா? வெளில போங்க முதல்ல. ஏய், நான் உங்ககிட்ட பேசல. மேடம், நீங்க அந்த லெட்டர் எங்ககிட்ட கொடுங்க. அது எங்க அண்ணனோட கையெழுத்தா இல்ல நம்ம பாத்துடலாம். நல்லா இருக்குமா நீ சொல்றது? என் உட்பி இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்குதுன்னு சொல்றாரு. கோபின்ற பேரையும் சொல்றாரு. அவர்கிட்ட போய் லெட்டர் கொடுங்க பாப்போன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அதுவே எனக்கு பிரச்சனை ஆயிடாது. நீ ஏக்கா இதுக்கு கிட்ட தான் பேசிட்டு இருக்க? நம்ம லெவலுக்கு இந்த குரூப் கூட எல்லாம் மரியாதை வச்சு பேசுறதே தப்பு. இப்படி அவமானப்படுத்துதா எங்களை உள்ள கூப்பிட்டீங்களா மேடம்? சாரி ராகினி, ஆனா யோசிச்சு பாரு. ஒருவேளை என் உட்பி மோசமானவரா இருந்திருந்தா நான் எவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டிருக்கணும். எனக்கு வெறுத்து போச்சு ராகினி. சரி, இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் தானே? நிச்சயதார்த்தம் நடக்காது. ஏன்? எங்க அண்ணனை காணும் மேடம். காணுமா? இப்ப என்ன புதுசா கூத்தடிக்கிறாரு உங்க அண்ணன்? மேடம், நாங்களே வேதனையில இருக்கோம். எங்க அண்ணனை காணும் மேடம். போனை கூட கடையிலே விட்டுட்டு போயிட்டாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. அதனாலதான் உங்க வீட்டுல வந்து விசாரிச்சு போலான்னு வந்தோம். அவனை தேடிக்கிட்டு இங்க எதுக்கு வந்தீங்க? அவனுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? இன்னொரு தடவை அவனும் அவன் பேரை சொல்லிட்டு யாராவது இங்க வந்தீங்க, மரியாதை கெட்டு போயிடும். போங்க வெளிய. வாங்கப்பா வாங்கப்பா போலாம். வர ஐப்பசி 22 கல்யாணம். அப்படியா? சந்தோஷம். ஆமா, அன்னைக்கு நம்ம கச்சேரி தான். ஃப்ரீ தானே? அப்படியே வச்சுக்கிறேன். இப்படிலாம் நான் சொல்லக்கூடாது. நேராக வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு முறைப்படி அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். பத்திரிக்கையில பேரும் போட்டு அடிச்சிடுறேன். சரி. சரிதானே? வாங்க சாப்பிடு. இருக்கட்டுங்க, பரவாயில்ல. இல்ல வந்து காப்பியாவது சாப்பிட்டுவோங்க. இல்ல நாங்க அது நாங்க கிளம்புறோங்க. இல்ல சார், வாங்க வாங்க வாங்க. என்னம்மா, ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லப்பா, இனி நம்மளுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இனி நம்ம அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம்ப்பா. கோபி எங்க? நிச்சயமா சொல்றேன், என் பிள்ளை சொல்லாம கொல்லாம போற பிள்ளை இல்ல. ஏற்கனவே ஒரு பிள்ளையை தொலைச்சிட்டேன். இப்ப இந்த பிள்ளையை காணோம். பயப்படாது மீனாட்சி. நாம அன்னாட கும்பிடுற தெய்வம் நம்மள கைவிடாது, கைவிடாது. அப்பா, அண்ணன் எங்க சொல்லாம போனதே கிடையாது. வீட்டுக்கும் திரும்பி வராம இருந்ததே கிடையாதுப்பா. எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பயமா இருக்குப்பா. சித்தப்பா, அண்ணன் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க சித்தப்பா. கொஞ்சம் பொறுமையா இருப்பா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கோபி தான் முன்னால் நின்று எல்லாத்தையும் தீர்த்து வைப்பான். இப்ப அவனையும் காணாம என்ன பண்றது புரியல. என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. அந்த ஈவிக்காருக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சாம்னே. நான் தான் கோபியை தப்பா நினைச்சிட்டேன்னு. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டுறது உனக்கு வாடிக்கையா போச்சு.
என்னைக்குதான் நீ கோபியை சரியா பேசின? ஒருத்தருக்கு கெடுதல் நினைச்சவன் இல்ல அவன். அவனுக்கு என்னாச்சு? மன்னிச்சிருங்கண்ணே. இந்த மனுஷன் நல்ல ஒரு மாதிரி நடிச்சு பண்ணக்கூடாத காரியம் எல்லாம் பண்ணிருக்காருண்ணே. புஷ்பா, என்னம்மா என்ன சொல்றீங்க? என்ன செஞ்சார் அவரு? இவங்க அப்படி பிள்ளையும் சேர்ந்து கோபிக்கு பாட்டிக்கு சூனிய வச்சிருக்காங்கண்ணே. ஆமாண்ணே, பாண்டியும் கோபியும் அழிச்சு போடணும்னு கேரளால இருந்து ஏதோ மந்திரவாதி கூட்டிட்டு ஏதோ மந்திரம் எல்லாம் பண்ணிருக்காங்கண்ணே. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? முன்னால குடியிருக்காரு ஜோசியர். பண்ண ஏன் பண்ண இதெல்லாம்? அன்னைக்கு கோபிக்கு ஒரு சட்டையை கொண்டு வந்து கொடுத்தாலும் ஒரு சாமியாரு. அதனாலதான் இப்ப கோபி காணாம போயிட்டான். நல்லாவே இருக்க மாட்டாங்க. எங்க போற?